வணக்கம். Yamaha FZ வெர்ஷன் 1 மாடல் இது. ஸோ ஒயரிங் கிட்டு மாற்றிருக்கு. ஒயரிங் கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டேப் வச்சுருப்பாங்க கட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி அடிக்கக்கூடாது. ஒயரிங் கிட்ட வந்து நமக்கு கிடைக்கிது, லேட் ஆனாலும் நம்ம பொறுமையாக அந்த மாதிரி ஒயரிங் கிட்ட வாங்கி போடணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்கள் கட் பண்ணி எல்லாமே டேப் வச்சுருக்காரு. இவர் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்து பயங்கர மிஸ்ஃபயர், வண்டி வந்து மிஸ்ஃபயர் ஆகுது. இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய. ஒயரிங் கிட்டில் வந்து கரெக்டான லீடு, அந்த ஒயர் போகிற லீடு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் இங்கே ஒரு எர்த்து. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் வண்டி ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் கட் பண்ணி இது எங்கேயோ கட் ஆகிருக்கு. ஸோ இவருக்கு விட்டு ஜெர்க்காகி போகும் வண்டி. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இது. Yamaha FZ வெர்ஷன் 1. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஒயரிங் கிட்ட மாற்றுறது வந்து ரொம்ப நல்லது. இந்த ஒயரிங் கிட்டில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ரிலே இது வந்து நம்ம செல்ஃப் நம்ம அடிப்போம், டக் டக் சவுண்டு கேட்கும். அதனால் இது வந்து உங்களுக்கு வேலை செய்யலைன்னா இது ஒன்று மாற்றிடுங்க. 110 ரூபா தான் இதோடைய விலை. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி நம்ம ஒயரிங் கிட்ட வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா ஒன்றுமே நம்ம அவுக்கு தேவையில்லை, இதை மட்டும் அவுத்தா போதும். இது வழியாக அந்த ரூட்டு அழகாக வந்து இங்கே வரும் இந்த ரூட்டு. ஸோ இது பிரிக்கணும். இதை பிரிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஓஸை அவுத்துடணும். இந்த ஓஸை அவுத்துட்டு கரெக்டாக ஏர் ஃபில்டரில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதையும் எல்லாமே வாட்டர் வாஷில் நல்லா அழகாக கழுவி நல்லா நீட்டாக பண்ணி போட்டோம்னா அருமையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பூத்து போயிருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து கஷ்டமாக இருக்கும் மாட்டுறதுக்கு. இந்த 10M போல்ட்டை மட்டும் நீங்கள் அவுத்தீங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கலாம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ வச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். அதே மாதிரி ஹெட்லைட்டில் வந்து இந்த செட்டை அப்படியே அவுத்தணும். நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த போல்ட்டோ அண்ணாண்டங்கிற போல்ட்டோ நீங்கள் அவுத்திங்கன்னா இது ஈஸியாக வந்துடும். இங்கே ஒரு ரெண்டு போல்ட்டு வரும். அலன்கி 6ஆம் நம்பர் அலன்கியை போட்டு இதை கழட்டிட்டிங்கன்னா அண்ணாண்டி என்ன நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா இந்த டூம் மட்டும் தனியாக தெரியும். ஸோ 10M போல்ட்டு 2 வரும். அதை கழட்டிட்டு கீழே இங்கே ஒரு போல்ட்டு வருது. ஸோ இந்த போல்ட்டை கட்டிங்கன்னா இந்த டூம் வெளியே வந்துடும். அப்போ நம்ம ஈஸியாக ஒயரிங் கிட்ட வந்து ஈஸியாக மாட்டிக்கலாம். ஸோ ஒயரிங் கிட்டு இதுதான். இதுதான் இந்த ஒயரிங் கிட்டு. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு வந்து டேமேஜ் இருக்காது. ஸோ நம்ம ஒரிஜினாலிட்டியாக போட்டோம்னா வண்டி எங்கேயும் ஆஃப் ஆகுறது, இந்த நிற்கிறது, இந்த ப்ராப்ளம் கஸ்டமருக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து Yamaha FZ வந்து உன்னிப்பாக நீங்கள் கரெக்டாக மாட்டணும். மேலோட்டம் மாட்டிங்கன்னா லைனு கண்டிப்பாக வராது. அது ஒரு முக்கிய விஷயம். ஸோ இந்த மாடல் ஒயரிங் கிட்டா அப்படின்ற பார்ட் நம்பர் பார்த்து நீங்கள் வாங்கணும். இதுதான் இதோடைய பார்ட் நம்பரு. வெர்ஷன் 1 பழைய மாடல். ஸோ இதுலேயே வந்து 2 மாடலில் வருது. இந்த பிளாஸ்டிக் வர்ற மாடலும் இரும்பு புளியும் பார்த்தீங்கன்னா இரும்பு புளியில் வர்றது வந்து ஒயரிங் கிட்டே வேறு. ஸோ அதனால் இந்த ஒயரிங் கிட்ட வந்து இதுக்கு இப்படி தான் வரும் அப்படின்ற ஒரு தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். நமக்கு மெயின் இது வந்து இந்த பேட்டரியுடைய பாதுகாப்பே இவர் தாங்க. இது சரியில்லைன்னா மொத்தம் டோட்டல் எல்லாமே காலி. நேராக இவர் வந்து தான் நமக்கு லைனே பிரித்து கொடுக்குறவர். இவர் சரியில்லை. சில டைமில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா சூடாக இருக்கும். ஆனால் சூடாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்டரியுடைய லைனை வந்து நம்ம பேட்டரி இந்த மீட்டரை வச்சு செக் பண்ணிங்கன்னா அதை வச்சு நம்ம செக் பண்ணோம்னா கிளியராக இருக்கும். இதுதான் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். மெயினாக வந்து நம்ம இந்த வண்டியில் ஒயரிங் கிட்ட எப்படி அவுக்குறதுன்றதை சொல்லியிருக்கேன். இது வழியாக வந்து இங்கே ஒரு போல்டு வரும், 10M போல்டு. இந்த 10M போல்டை எடுத்திங்கன்னா ஸோ இதை எப்படி வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பேட்ரி பாக்ஸு. ஸோ இந்த பேட்ரி பாக்ஸ் அவுத்தா தான் இந்த ஒயரிங் கிட்ட உள்ளே போவோம். இது மேலே பிளாப் வரும். ஸோ இதுதான் அந்த பிளாப்பு. அதே மாதிரி அங்கே முன்னே ஆன்பார் கிட்ட வரக்கூடியது இந்த ஓஸு. இதெல்லாம் வந்து நம்ம கழுவணும், சுத்தமாக கழுவணும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி இந்த வழியாக வந்து உள்ளே வரும். இந்த 10M போல்ட்டில்
இங்கே எர்த்து மெயின் வரும், இதை அவுத்து விட்ருங்க. அடுத்தது இந்த வழியாக இங்கே மீட்டருக்கு போகிற கனெக்ஷன் இந்த இடத்துல இருக்குது. அதை அழகாக கிளிப்பில் பின்பக்கமாக அப்படி அழுத்தினீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி ஒயரிங் கிட்ட இங்கே வரும். ஸோ இது எல்லாமே செட்டு இங்கே வந்து செட் ஆகும் இந்த இடம். அதே மாதிரி இதுவும் செட் ஆகக்கூடிய 3 இதுவும் இங்கே வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டென்னம் போல்ட்டை அவுத்துட்டு நீங்கள் அழகாக எடுத்தீங்கன்னா ஜம்முன்னு இந்த ஒயரிங் கிட்ட வெளியே வந்துடும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல். ஸோ இந்த வண்டியில் அடுத்தது ஒயரிங் கிட்டு அப்படின்னு ஏன் மாத்துறேன் அப்படின்னா, இந்த மாதிரி எர்த்து, இந்த மாதிரி ரெக்டிஃபயரில் இந்த மாதிரி கொடுக்கறது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிடிக்கு போடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுவும் வந்து டேப் அடிச்சிருக்கு. இந்த மாதிரி டேப் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயருக்கு வரக்கூடிய இடம் இது. ஸோ இதுவும் டேப் அடித்து எல்லாமே வேலை பார்த்துருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒயரிங் கிட்டு கட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட் ஆகக்கூடாது, அது ஒரு தகவல். அதே மாதிரி இது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். இது வந்து உடஞ்சி போயிருக்கு பாருங்க, இது வந்து சுத்தமாக உடஞ்சி போயிருக்கு. லூஸ் கான்டாக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு மெயின். இதுதான் அதோடைய ஒயரிங் கிட்டு. Yamaha FZ வெர்ஷன் 1 பழைய மாடல் வண்டி இது ஒயரிங் கிட்டு. இந்த ஒயரிங் கிட்டை மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோஸ் குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் எப்படி கட்டுறது அப்படின்ற ஒரு தகவலாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் கட்டணும் நம்ம. இந்த டேங்க்கு ரெக்கை, ஸோ அதே மாதிரி இந்த டேங்க்கு, அதே மாதிரி இந்த 2 சைடு லெஃப்ட் ரைட் பேனலை கட்டணும். அதே மாதிரி இந்த ரெக்டிஃபயரை மாற்றிடுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கட்டி மாட்டினா தான் நமக்கு ஈஸியாக ஒரு இந்த டூமும் கட்டிடணும். இந்த டூமும் கட்டினா தான் உங்களுக்கு வந்து சாத்தியம் ஆகும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய போல்ட்டு நெட்டு எல்லாமே இவ்வளோ விஷயத்த நீங்கள் கட்டினா தான் வண்டி ஒயரிங் கிட்டு மாட்ட முடியும். ஒயரிங் கிட் மாற்றுறதுக்கு எது கட்டணும் அப்படின்ற ஒரு தகவலாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்ம ஒயரிங் கிட்டு மாற்றக்கூடிய ஒரு முக்கிய ஒரு விஷயம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிப்ளமோஸ் குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். நன்றி, வணக்கம். Yamaha FZ. ஸோ நம்ம வந்து இது வந்து இந்த மாதிரி தான் ஒயரிங் கிட்டுக்கு இதெல்லாம் கட்டி வாட்டர் வாஷ் பண்ணி போடணும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் நிறைய இருக்கும். சரி, அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா மண் நிறைய இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு வண்டி விடுறாருன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் வாஷ் சிம்பிளாக அதை பண்ணி அழகாக ஜம்மி ஜோராக. அதே மாதிரி இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஹெட்டில் வரக்கூடிய ஓஸு, இதையும் நல்லா கழுவி நல்லா அருமையாக பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வாஷ் நம்ம ஒயரிங் கிட்ட மாற்றுறதுக்கு இந்த மாதிரி தான் வாட்டர் வாஷ் பண்ணி அருமையாக பண்ணி போட்டோம்னா இந்த இடத்துலாம் மண் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உள்ள மண் இருக்காது. ஸோ அதுதான் இந்த ஒரு முக்கிய ஒரு விஷயம். இது மேலே வந்து டீசல் ஸ்ப்ரே பண்ணிடணும். ஏன்னா மழை காலம் இல்லைங்களா, துரு பிடிக்காமல் இருக்கும். அடுத்தது நம்ம ஒயரிங் கிட்ட மாட்டுறது ஒரு தகவலாக பார்க்கலாம்.